நாட்டி சிறப்பான்னு சொல்லு கூடு அழகே உனது கலைத்துண்டு வணக்கம் தாத்தா. யார பார்த்து தாத்தான்னு தாத்தா வேலையை பார்த்தா தள்ளி எந்த வேலை ஆட்சி வாங்கி சாப்பிட. வணக்கண்டா பெல்லா. வணக்கண்டா பெல்லாவா வடவா ராஸ்கல் பெடி நோச சீடியா கெடே பக்கர் கெடே போடுவல பிளேட் மேல பூ பழம் தான் வைப்பாங்க. அடா சூவிட்டு வைக்கலாம் இல்ல பணம் வைக்கலாம். அவன் என்ன சொல்றான்? கண்ணாடி பையன் என்ன சொல்றான் பாரு. பிளேட் மேல எம்பூ. டேய் ஐயா வாடாங்க. ஐயா என்னது? ஏதாவது நான் சொல்லுவேன் நான் பல்லு. அதாவது வந்து நீ தமிழ் பேசும்போது பல்லுல போ நாக்கி மாட்டுது. இதுல ஆங்கிலம் வேற பேசுது. ஆங்கிலம். என்னய்யா? நாட்டிய கலை அப்படியா? உங்களுடைய நாட்டிய வெகு வெகு சிறப்பாக இருக்கும். பட்டத்தி அணையொடி நீயும் பந்தயம போட வந்த பட்டத்தி அணையொடி நீயும் பந்தயம போட வந்த ನಾನು ಮಣಮರಿಗೆ ಆನೆ ನಮ್ಮ ಇವ್ರಿಗೂ ನೇರಮಿಲ್ಲ ನಾನು ಮಣಮರಿಗೆ ಆನೆ ನಮ್ಮ மத்தறியாருந்தா நானும் விரலிட்ட காரணமா என்னை மத்தறியாருந்தா நானும் விரலிட்ட காரணமா நம்முடைய புனிதமான தாய் கிராமத்தை பிறந்த நல்லதொரு பேர் வாழ்ந்து கொண்டிருக்கோம். இன்னும் கோயில் தர்மகர்த்தா அண்ணாதுரை என்று சொல்லக்கூடிய அன்புள்ள படுத்த ஐயாவுடைய தம்பியை விளங்கக்கூடிய என்ன சுப்பிரமணியன் என்று சொல்லக்கூடிய அன்புள்ள படுத்த அண்ணன் அவர்கள் எங்கள் மன்றத்தை பாராட்டி ரூபாய் 101 வாரி வழங்கியுள்ளார். அன்னாருக்கு மன்றத்தை சாப்பிட நன்றி தெரிவித்துக் கொள்கிறோம். அதே போன்று கொடுக்க வேண்டிய மனப்படைத்த உயர்ந்த உள்ளமா தேவையுடைய மதிப்பிற்கு மரியாதைக்குரிய மோத்தபாறை கிராமத்தைச் சேர்ந்த ஜெயராமன் ஆட்டோ டிரைவர் ஐயா அவர்கள் இங்கே கரகாட்டமாடிய இருவரையும் பாராட்டி ரூபாய் 101 வாரி கொடுத்த ஜெயராமன் ஆட்டோ டிரைவர் ஐயா அவர்களுக்கு எங்கள் மன்ற சார்பாக மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி, வணக்கம். ஜெயராமன் பொம்பளாஸ்கரே ஊத்துங்கிறாரு என்னன்னு தெரியும். எனக்காக இந்த 2 போக்கஸ் அன்பளிப்பாக அளித்திருக்கிறார். எல்லாருக்கு நன்றி, வணக்கம். ஆளை பாத்துப்பா, நல்லா பாத்துக்கோ. காலையில 2 போக்கஸ்னா
நாடக்கார் யாருமே கேட்காத கண்ணாடி கட்டி போடு ஓதி. ஏன்னா ஊரு லைட்டு கேட்டான். ஏண்டா அது இல்லம்மா, நேற்று போன ஊர்ல 2 லைட்டு கேட்டு வேன்ல வச்சுக்கிறேன். வீட்டுக்கு எத்து மொத்தானா கும்பலா சேர்த்து எத்துமோ. ஊருக்குள்ள எனக்கு தெரியாம தான் கேட்குறேன். ஊருக்கு லைட்டு கேட்டுறேன். ஆனால் நீ குடும்பத்து ஓலக்காத்து வீட்டில் குடும்பம் சர்வீஸ் கூட வாங்கலை. அந்த லைட் எடுத்து என்னதான் பண்ணுறேன்? எங்கள் ஒரு கூட்டத்தில் எலக்ட்ரிஷியன் கடை வச்சுக்கிறேன். எலக்ட்ரிஷியன் கடை வச்சுக்கிறியா? அந்த கடை யார் பார்க்குறது? எங்கள் பாட்டி ஒன்றுக்கு இது கண் தெரியல. அதை பார்த்து கண் தெரியல கை விட்டு 200 பொருள் கொடுக்குறா. நல்ல பொழுப்பு காட்டினா பீஸ் போகும் தான். ரொம்ப சிறப்பா இருந்ததுமா. போத நிறுத்துங்கண்ணா. அண்ணா நாட்டியமா இது? என்னன்னா நாட்டி இது? இந்த நாட்டியம் சுத்தமா எனக்கு பிடிக்கலண்ணா. கூட போறமா அறிவு இருக்கா? தெரிஞ்சு பேச தெரியல பேசுறியா? உனக்காக எவ்வளவு செலவு செய்து தளபதி ஏற்பாடு செய்தாரு. இந்த நாட்டி பிடிக்கல சொல்றியாமா? தளபதி யாரு? இளவரசாரே. இந்த நாட்டியத்தை ஏற்பாடு செய்தவர் நீங்கள் தானா? என்ன நாட்டியம் இது? இந்த நாட்டியம் கொஞ்சம் கூட எனக்கு பிடிக்கவில்லை. தளபதி யாரு? என்னுடைய அரண்மனையிலே இப்பேற்பட்ட நாட்டியமா? இதை பார்த்தால் நம்முடைய நாட்டு மக்கள் கேவலமாக பேச மாட்டார்கள். நடந்த நாட்டை உனக்கு பிடிக்கவில்லை. பிடிக்கல. உனக்கு தளபதி வாங்க. என் தங்கைக்காக மஞ்சள் நீராட்டு சொன்னேன். சிறப்பான ஒரு ஏற்பாடு செய்து நாட்டு நிகழ்ச்சி ஏற்பாடு செய்ய சொன்னேன். இதெல்லாம் ஒரு நாட்டியமா? நாட்டியம் சொன்னேன். இதுவரை நடந்த நாட்டு தங்களுக்கு எவருக்குமே பிடிக்கவில்லை. இனிக்கும் நடக்க போகின்ற நாட்டியம் நாட்டியத்தில் சிறந்தவள் கலை வளர்மணி விருது பெற்றவள் என் தங்கை இருக்கின்றால் கச்சிலை. ஓ, நாட்டியத்தில் சிறந்த உன் தங்கி இருக்கிறா? தளபதி ஆமாம், உனக்கு ஒரு தங்கை இருப்பதாக இவ்வளவு காலமா என்னிடம் சொல்லவில்லையே. நேரம் காலம் நெருங்கும் என நான் காத்துக் கொண்டிருந்தேன். அந்த நேரம் நெருங்கி விட்டது இப்பொழுது. சரி சரி, உன் தங்கையை நாங்கள் பார்க்க வேண்டும். அப்படியா? ஆமா. அழைச்சு வரேன் பார்க்க. அரண்மனைக்குள்ளார வந்து விட்டேன் அல்லவா? இந்த அரண்மனை யார் யார் எவர் என்று எனக்கு தெரியாது. எனக்கு தாங்கள் அறிமுகம் செய்து வைக்கிறீரா? அறிமுகப்படுத்துகின்றேன். சென்று அவர்களிடத்தில் பணியோடு நடந்து கொள்ள. ஆகட்டும்னா அப்படியே நாட்டு இளவரசர். இளவரசரா? ஆமா, இவங்க இளவரசியார். இவர்கள் கேட்டு ஓட்டு வாங்காதரா. இளவரசரே, தாங்கள் என்ன மனதார வாழ்த்துங்கள். அம்மா, பூதானம் போதானம் அதை விட ஒரு பெண்ணுக்கு நிதானம் தேவை. நிதானத்தோட இருந்தா நீ மஞ்சள் குங்குமத்தா நல்லா இருப்போமா? நீ இளவரசி அம்மா, தாங்களும் என்ன வாழ்த்துங்கள். உன்னுடைய எண்ணம் போல் நீ வாழ வேண்டுமா? என் அண்ணனே அந்த வார்த்தை சொல்லி வாழ்த்துட்டாரு. நான் தவறாக பேசலாமா? இத பாருமா, அவர்கள் நாட்டியம் கொஞ்சம் கூட எனக்கு பிடிக்கவில்லை. அவர்கள் நாட்டியத்தை விட ஒரு நாட்டியம் வெகு சிறப்பாக இருக்க வேண்டும். இல்லை என்றால் இங்கு நடப்பதே வேறு.